Hey hi guys, I'm Dev. வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம மலேசியாவில் பெனாங்ன்ற ஒரு ஐலாண்டில் ஜார்ஜ் டவுனில் ஒரு முருகர் கோயிலுக்கு பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த முருகர் கோயில் பற்றி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் உள்ள பட்டு கேவ்ஸ் டெம்பிளை விட இந்த டெம்பிளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த கோவிலோட நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர்மலை முருகர் கோயிலுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து ஸ்ரீ பாலதண்ட யுதபாணி தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனாங்கில் ஜார்ஜ் டவுனுன்ற ஒரு பிளேஸில் இருக்குது. ஸோ இதோட ஸ்டெப்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 513 ஸ்டெப்ஸு. பட்டு கேவ்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 272 ஸ்டெப்ஸு. ஸோ பட்டு கேவ்ஸை விட இந்த டெம்பிளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து அதிகம், ரொம்ப ஸ்டீப்பாக போகும். மலை மேலே ஏறி அந்த 513 படிக்கட்டும் ஏறி போனால் தான் வந்து முருகர் இதை பார்க்க முடியும். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் டைமில் இந்த கோவிலில் வந்து தைப்பூசம் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும். இதில் வந்து இந்த லைட்ஸ்லாம் சுற்றி போட்டு அந்த மலையை சுற்றி பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கோயில் எப்படி இருக்குது மேலே போயிட்டு பார்ப்போம். கோயிலில் வந்து இங்கே கால் அலும்பிட்டு, ஸோ இதுதான் வந்து கீழே அந்த கோவில். ஸோ இங்கே முடிச்சுட்டு அப்படியே மேலே ஸ்டெப்ஸில் ஏறணும். ஸோ கைஸ் மல்லாட்ட பயிர் இது வந்து ஒரு பாக்கெட்டு 3 வெள்ளி. ஓகே கைஸ், சொன்னல 513 படிக்கட்டு நம்ம பாரம்பரிய உடை தான் போட்டுட்டு வரணும். ஸோ இது வந்து ஏறுற வழி, அது வந்து இறங்குற வழி. இந்த சைடில் வந்து விநாயகர் கோயில் இருக்குது. இங்கே இப்போ போய் சாமி கும்பிட்டு இப்போ வந்து மேலே போய்ட்டுருக்கோம் முருகர் கோயிலுக்கு. கைஸ் ஸ்டெப்ஸ் ஏறும்போது எதை பாருங்க, என்னடா எடுத்துக்கோ. ஓ ஸ்வீட். இங்கே ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோல் தான், ஒன்றும் இல்லைடா, அவ்வளோதான் காலி. ஸோ அவர் பார்க்குறான் அடுத்து இருக்கான்ட்டு. மல்லாட்ட போயிருங்க அது. ஸோ இது ஃபுல்லாக அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் சிலை இருக்கும். ஸோ கீழே இறங்க பார்த்து பார்ப்போம். இது ஃபுல்லாக அப்படியே இந்த கோவிலோட இது அடித்தளம். ஸோ இப்போ வந்து மேலே போயிட்டுருக்கோம். கைஸ் இவ்வளோ தொலைவு ஏறி வந்துட்டாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து திருப்பி மேலே ஏறணும். என்னென்னா நடந்துகிட்டே இருக்கு எல்லா இடத்துக்கும். ஸோ அதனால் ரொம்ப டயர்டாகிடுச்சு. கைஸ் கோயிலோட பூஜை டைமிங்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக காலையிலே வந்து 500 ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் இது, பட் ட்ரெக் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது, ட்ரெக்கிங் மாதிரி. ஸோ இந்த மாதிரி சைடில் கார்லேயும் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 4x4 இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, கார்லேயும் போகிறாங்க. பட் இது மேலே வரணும்னா ஸ்டெப்ஸில் தான் நம்ம வந்தாகணும். அதில் வர்றதுக்கு இது இருக்கான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இங்கே வந்து கடை திறக்கல. ஸோ ஏர்லி மார்னிங்கு இங்கே பூஜை சாமான்லாம் வைப்பாங்க போல். இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ இது வந்து மேலேருந்து வியூலாம் பார்க்கலாம். இங்கேருந்து அந்த சிட்டி வியூ தெரியும். ஸோ அப்படியே கோயில் உள்ள போவோம். இங்கே அது உள்ளே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து 2012 வந்து ரினோவேட் பண்ணாங்களாம், கட்டி முடிச்சிருக்காங்க. ஜாலியாக படுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து மகாலட்சுமி சுவாமி, தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். கைஸ் கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம். நான் சொன்னேன்ல இந்த சிட்டி வியூ, ஸோ சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக பெனாங்கில் வந்து ரொம்ப 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 பெரிய பில்டிங்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஒரு அளவான பில்டிங்ஸ் மட்டும்தான். ஏன்னா இது வந்து தீவு ஐலாண்டுன்றதுனால வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒசரமான கேஎல்லில் பார்த்த அளவுக்குலாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இல்லை இங்கே. பட் நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு குட்டி மலை பயணம் மாதிரி. காலையிலே ஏன்னா சரியாக வேர்த்து கொட்டிடுச்சு, அது ஒன்று தான். கொஞ்சம் ரொம்பலாம் இந்த கடினமாலாம் இருக்காது, கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அங்கே என்ன கல்யாணமா இல்லை பூஜை நடக்குதான்னு தெரியல. ஆக்சுவலாக இன்றைக்கி பௌர்ணமி.
ஓ ஃபவுண்டைன் இங்கே வருங்க, குட்டி ஃபவுண்டைன். கைஸ் அது அங்கே கல்யாணம் இல்லை, ஆக்சுவலாக அங்கே பூஜை போயிட்டுருக்கு. அது வந்து ஐயப்ப சாமி கோவில். ஸோ நானே என்னடா அது கல்யாணமா அப்படின்னு பார்த்தேன். கடைசியாக உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஐயப்ப சாமி கோவில் அப்படின்ட்டு. கைஸ் திருப்பி கீழே இறங்கி வந்துகிட்டே இருந்தோம். இங்கே ஒரு பாண்டு மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே சின்னதாக தண்ணி தேங்கி உள்ளே மீன் இருக்குங்க. இது பாருங்க எத்தனை, 1 2 மீன் இருக்குது. கலர் ஃபிஷ். கைஸ் கோயிலுக்கு வந்தோம்ல, ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த வெண்டிங் மிஷின் இருக்குது. இங்கே எல்லாமே ஒரு வெள்ளி தான், 18 ரூபா. 18 ரூபாய்க்கு வந்து இங்கே உள்ளே வந்து ஃபில் ஆகி வரும். ஸோ இப்போ போடுவோம். ஓ எடுத்துக்கிட்டாரா? இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். என்ன செலக்ட் பண்ணலாம்? கன்ஃபியூஸாக இருக்குது. ஆப்பிள். ஓ ஃபில் ஆகுதா? ஃபில் ஆகிடுச்சு. கடை வெளியே தெரியணுமா, நம்மளே எடுக்கணுமா? அது நின்னோடனே லைட்டு நின்னோடனே எடுத்துடலாம். ஓகே. ஸோ நின்றுடுச்சு, நம்ம எடுத்துடலாம். கை விட்டே தான் அதில். ஓகே. ஐஸ் கட்டி போட்டுட்டு அப்படியே ஆப்பிள். இது அது ஃபுல்லாக எசன்ஸ் தான். 18 ரூபா ஒரு வெள்ளினா. நல்லாயிருக்கு. ஃபிஷ்ஷு, ஆப்பிள் ஃபிஷ்ஷு டேஸ்ட்டு. ஸோ கைஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த கோயில் பயணம் வந்து நல்லபடியாக அமைஞ்சுது. மேலே படி ஏறி இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட மேலே ஏறி இறங்கிறதுக்கு ஒரு 1000 சில்லற படிக்கிட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ மோர் ஓவர் நம்ம ட்ராவல் வ்ளாக்ஸ் தான் அதிகமாக போடுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த கோயில் ஃபேமஸ்ன்றதுனால இங்கே வந்தோம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது இந்த ட்ரிப்பை பற்றி ஏதாவதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் டேரெக்டாக. ஓகேவா? பாய், see you another video.